ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆட்டு ஈரல் ரெசிபி தான். இதுதான் ஆட்டு ஈரல். இந்த மாதிரி நம்ம வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வாங்கிக்கலாம். வீட்டுக்கு வந்தப்பறம் இதை விட நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா அந்த ஆட்டு ஈரல் வந்து சீக்கிரமாக வெந்துடும். இப்போ இதை வந்து 1-2 வாட்டி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துடணும். அந்த ஸ்மெல் எல்லாம் போகக்கூடிய அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி அலசி எடுத்துருங்க. இதுக்கு நான் சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி 2 தக்காளி சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் கூடுதலாக நல்ல டேஸ்ட் இருக்கும். பெரிய வெங்காயம் சேர்க்காமல் சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ 200 கிராம் ஆட்டு ஈரலுக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா 2 தக்காளி, ஒரு 20 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். 100 கிராம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஆட்டு ஈரல், ஒரு தக்காளி, கொஞ்சமாக வெங்காயம் போதும். நம்ம வெங்காயம் தக்காளி அதிகமாக சேர்த்தா தான் அந்த டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி செஞ்சு சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி எல்லாம் பேஸ்ட்டாக ஆக்கி செய்கிறதுக்கும் அந்த கிரேவியோட டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும். உங்களுக்கு வந்து வெங்காயம் எல்லாத்தையுமே அரைச்சி செய்யணுன்னா நீங்கள் அரைச்சி செஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பீசஸாக கட் பண்ணி அப்படி வதக்கணுனாலும் வதக்கிங்க. நான் எல்லாத்தையுமே என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா இன்றைக்கி நல்லா பேஸ்ட்டாக ஆக்கிட்டேன். அப்போ தான் அந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சியுமே நமக்கு வந்து நல்ல லுக் இருக்கும், டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு, வெங்காயமும் பேஸ்ட் ஆக்கியாச்சு. இப்போ தக்காளி நான் என்ன செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி அரைச்சி பேஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. இப்போ எல்லாமே நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா பேஸ்ட்டாக தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி பேஸ்ட்டாக செஞ்சோம் அப்படின்னா அந்த கிரேவி வந்து இன்னுமே நல்லா திக்னஸும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். இதுக்கு நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் இல்லைனா சன்லேண்ட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் அந்த மாதிரி செய்கிறத விட இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயில் செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது தாளிச்சம் பண்ணுறதுக்கு என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு, கடுகு இது எல்லாத்தையும் போட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. மிளகு வந்து ஒரு சின்னதாக 2 பீஸ் சேர்த்தா போதும், ரொம்ப சேர்க்க வேண்டாம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பேஸ்ட் போட்டுட்டு 2 நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வடை போனதுக்கு அப்புறமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெங்காய பேஸ்ட்டு அது கூட சேர்த்துக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்ல ஸ்மெல் வரும். அந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வெங்காயம் பேஸ்ட்டு சேர்க்கணும். அதுக்கு முன்னாடியே சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்து மாறிடும். இப்போ வெங்காயமும் நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா அரைச்சி எடுத்துட்டேன். இது எதுவுமே நான் தண்ணி சேர்க்காம தான் அரைச்சிருக்கேன். அரைக்கிறப்பவே வெங்காயம் தக்காளிலேருந்து நமக்கு தண்ணி அதிகமாக வெளியில் வருங்கிறதுனால நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயமும் கொஞ்சம் நல்லா லைட்டாக கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஸ்மெல் எல்லாம் போகிறதுக்கு அப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கோங்க. இப்போ 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா இது கூடவே சேர்த்துட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிச்சு. தக்காளி நல்லா வேகணும். ஒரு 5-10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினா தான் அதோட ஒவ்வொரு ஃப்ளேவரும் என்ன செய்யும் அப்படின்னா ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு அந்த கிரேவி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தக்காளி வந்து கூடுதலாக வேணும்னா நீங்கள் கூடுதலாக சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் இது நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற ஆட்டு ஈரலை இது கூட சேர்த்துக்கலாம். அதை வந்து நான் இன்னும் சின்ன சின்ன பீசஸாக என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா கட் பண்ண போகிறேன். நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ண போகிறேன். எவ்வளோ நல்லா கழுவ முடியுமோ நீங்கள் அந்தளவுக்கு 1-3 வாட்டி நல்லா கழுவி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஸ்மெல் வந்து நமக்கு வராது. இல்லைனா அந்த ஈரல் ஸ்மெல் வந்து நமக்கு வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் குழம்புல. அந்த ஈரல் ஸ்மெல்லாம் போகிறதுக்காக ஒரு 10 நிமிஷம் அப்படியே தண்ணியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்ன பீசஸை நான் என்ன செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா கட் பண்ணி எடுத்துட்டேன். ரொம்ப நேரம் தண்ணியில் வச்சிடக்கூடாது. இப்போ சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணது எல்லாத்தையுமே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பேனில் சேர்த்தாச்சு. இது இப்போ இதை நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஆட்டு ஈரல் போட்ட உடனே கொஞ்சம் கலர் மாறிடும், ஆனால் வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க, அடி பிடிச்சிடக்கூடாது. இந்த மசாலா ஒன்றோட ஒன்று நல்லா சேர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கோங்க. நம்ம போடும்போது இருந்த கலருக்கும் அடுப்பில் போட்ட உடனே நமக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னா கலர் நல்லா மாறிடும், வெந்த மாதிரி ஆகிடும். ஆனால் நல்லா வேகணும். சிக்கனை விட ஆட்டு ஈரல் வந்து ரொம்ப டைம் எடுக்கும் வேகிறதுக்கு. சிக்கன் வந்து ஒரு 10-20 நிமிஷத்துலேயே வெந்துடும். ஆட்டு ஈரல் நல்லா வேக வச்சு சாப்பிட்டா தான் நமக்கு ரொம்ப நல்லது. இல்லைனா வயிறு வலி பிரச்சனை வரும். இல்லைனா நீங்கள் வந்து குக்கரில் 2 விசில் 3 விசில் நல்லா ஈரலை வேக வச்சுட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, வீட்டில் அரைச்ச பொடி,
அதுக்கப்புறமா 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா. நீங்கள் கரம் மசாலா சேர்ப்பீங்கன்னா அது கூடயே சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி போட்டு வேக வச்சுடுங்க. கிரேவியோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வந்து திக்னஸ் அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வற்ற வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா தண்ணியாக வேணும்னா ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துருக்கேன். இந்த மிளகு பொடி சேர்க்குறது தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த பச்சை வாடை நல்லாவே போயிடும். நமக்கு காரமும் நமக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கிரேவி வந்து நல்லா திக்னஸாக இருக்கணும், தண்ணியோட அளவை கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நான் என்ன செஞ்சுக்கிறேன், ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை நம்ம என்ன செஞ்சிடணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கணும். மல்லி இலையும் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஒரு 20 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. இந்த கருவேப்பிலை ஃப்ளேவரும் மல்லி இலை ஃப்ளேவரும் நல்லாவே நமக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னா உள்ளே இறங்கிடும். அதுக்கப்புறம் கிரேவியோட டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் ரொம்ப திக்னஸாக வச்சு நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா சப்பாத்தி, பரோட்டா இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஆட்டு ஈரல் வந்து ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா ஒரு ரசம் வச்சு இந்த மாதிரி கிரேவி திக்னஸாக வச்சு செஞ்சோன்னா இன்னும் நல்லா டேஸ்ட் இருக்கும். நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு சாதத்துக்கு அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் நம்ம என்ன செஞ்சிடணும் அப்படின்னா மூடி வச்சிடணும். அப்பப்போ ஆட்டு ஈரல் வந்து நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. வேகாமல் இறக்கிடக்கூடாது. ஆட்டு ஈரல் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து அடுப்புலேருந்து இறக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நான் மூடி வச்சாச்சு. ஒரு 20 நிமிஷம் கழித்து நல்லா கிரேவி வந்து நல்லா திக்னஸ் வந்து அதிகமாக இருக்குது. நல்லா வற்ற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. எனக்கு வந்து ஈரலுமே நல்லாவே வெந்துடுச்சு. வேகலைன்னா இன்னும் நல்லா வேக வச்சுக்கோங்க. காரம் உப்பு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. உப்பு எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணாலுமே அந்த டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ வந்து ஆட்டு ஈரல் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து தேங்காய் பால் சேர்க்கலை, தேங்காய் அரைச்சி சேர்க்கலை. தேங்காவை கொஞ்சமாக இந்த மாதிரி திருகி அதுக்கு மேலே ஒரு கொஞ்சமாக இந்த மாதிரி நீங்கள் தூவி விட்டுட்டிங்க அப்படின்னா கிரேவி வந்து சூப்பராக இருக்கும். தேங்காய் பால் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் தேங்காய் பால் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. தேங்காய் சேர்த்துட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கிரேவி ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சூப்பரான ஆட்டு ஈரல் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.